அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நவமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிவபெருமான் பூலோகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான அடிப்படை சக்திகளை பாகுபாடு இல்லாமல் வழங்க சூரியன் சந்திரன் இருவருக்கும் தனித்தனி காலக்கணிக்கைகளை உருவாக்கினார். அதன்படி சூரியனும் சந்திரனும் தங்கள் பணியை செய்து வந்தனர். சிறிது காலத்திற்கு பின்பு சந்திரன் தனது பணியை சரியாக செய்யாமல் அவ்வப்போது ஏமாற்றத்தை தொடங்கினார். இதனால் பூலோகத்தில் இருக்கும் உயிரினங்கள் சந்திரனிடமிருந்து தங்களுக்கு தேவையான சக்தி கிடைக்காமல் துன்பமடைந்தன. இதனை அறிந்த சிவபெருமான் சந்திரனை அழைத்து பணியை ஒழுங்காக செய்யும்படி அறிவுறுத்தினார். சந்திரனோ, இறைவா, என்னுடைய தொடர் பணிக்கு இடையில் அவ்வப்போது சிறிது ஓய்வு தேவைப்படுகிறது. ஓய்வு இருந்தால் மட்டுமே தனது பணியை சிறப்பாக செய்ய முடியும் என்றார். இறைவனும் அதற்கு ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு சந்திரனின் பணி காலத்தில் சில மாற்றங்களை செய்தார் சிவபெருமான். சந்திரன் பணியின் இடையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. பணி நேரத்தில் ஏமாற்றாமல் இருக்க சந்திரன் பணியை பார்வையிடுவதற்காகவும் சிலரை நியமிக்கும் முடிவு செய்தார். அதற்காக 16 பேரை தோற்றுவித்து அவர்களுக்கான பணியை சமமாக பிரித்து காலக்கணிப்பு முறையை உருவாக்கினார். அதன் கணிப்பின்படி சந்திரனுக்கு ஒரு நாள் முழுவதும் எந்த பணியும் இல்லாமல் முழு ஓய்வு கொடுக்கப்பட்டது. சந்திரன் ஓய்வுக்கு யாரும் இடையூறு செய்யாமல் பார்த்து கொள்ள ஒருவரை நியமித்து அவருக்கு மறைமதி, அதாவது அமாவாசை என்று பெயரிடப்பட்டது. ஓய்வு நாளுக்கு பின்பான 14 நாட்கள் சந்திரன் பணிகளை ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக அதிகரித்தார் ஈசன். அதன் 14 நாட்களும் சந்திரன் பணி நேரத்தை கவனிக்கவும் அவரது ஓய்வு நேரத்தை இடையூறு செய்யாமல் பார்த்து கொள்ளவும் 14 பேர்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்களுக்கு பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி என்று பெயரிடப்பட்டது சிவபெருமானால். கடைசியாக சந்திரனுக்கு ஒரு நாள் முழுவதும் முழு நேர பணி அளித்து அன்றைய தினம் அவருடைய முழு நாள் பணியையும் பார்த்து கொள்வதற்குத்தான் தோற்றுவித்தார்களின் மீதமிருந்த ஒருவரை நியமித்து அவருக்கு பூரணை, அதாவது பௌர்ணமி என்று பெயரிடப்பட்டது. சந்திரன் முன்னாள் பணிக்கு பின்பு ஒவ்வொரு நாளும் அவருக்கு சிறிது சிறிதாக பணி நேரத்தை 14 நாட்களுக்கு குறைத்து கொண்டே வந்தார் சிவபெருமான். இந்த நாட்களுக்கு முன்பகுதியில் சந்திரன் பணி நேரத்தை பெற்ற 14 பேருக்கும் அதே வரிசையில் சந்திரன் பணி நேரத்தை கொடுத்து பணி நேரத்தை சமம் செய்தார். பௌர்ணமி இறைவன் தனக்கு மட்டும் ஒரு நாள் முழுவதும் பணி நேரத்தை கொடுத்து விட்டதாக நினைத்து வருத்தப்பட்டது. அமாவாசைக்கு தனது சந்திரனை பார்வையிடும் பணியை கொடுக்காமல் அவரின் ஓய்வுக்கு இடையூறு வராமல் பார்த்து கொள்ளும்படி பணியை கொடுத்ததை நினைத்து வருந்தியது. மற்றவர்கள் தங்களுக்கு பணி நேரம் சமமாக இருந்தாலும் அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் ஒரு நாள் முழு பணியாகவும் தங்களுக்கு பகுதிகளாகவும் இருக்க 2 நாட்கள் பணியும் கொடுத்து விட்டதை நினைத்து கவலையடைந்தன. அவரின் கவலை அறிந்த சிவபெருமான், சந்திரன் பார்வையிடும் பணியை பெற்ற நீங்கள் அனைவரும் பூலோகத்தில் திதி என்னும் பெயரில் அழைக்கப்படுவீர்கள் என்றார். சிவபெருமான் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது அஷ்டமி, நவமி ஆகிய இறைவனின் பேச்சை கவனிக்காமல் பேசிக் கொண்டிருந்தனர். இதனை கண்ட இறைவன் அவர்கள் தான் சொல்வதை கவனிக்கும்படி சொன்னார். பின்னர் தொடர்ந்து அமாவாசை தொடர்ந்து வரும் 14 நாட்களும் உங்களின் வரிசை பெயரிலான திதியாகும். அவை அனைத்தும் வளர்பிற திதிகள் சுக்லபட்சம் என்று அழைக்கப்படும். இதுபோல பௌர்ணமி தொடர்ந்து வரும் 14 நாட்களும் உங்கள் பெயர் தேய்பிர திதிகள் என்று கிருஷ்ணபட்சம் என்றும் அழைக்கப்படும் என பூலோகத்தில் இந்த நாட்கள் செய்யப்படும் அனைத்து நற்செயலும் உங்களுக்கு பெயர்களும் பயன்படுத்தப்படும். அதன் மூலம் தங்களுக்கு பூலோகத்தில் மதிப்பு கிடைக்கும் என சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது ஈசனின் பேச்சை கவனிக்காமல் நவமி, அஷ்டமி இருவரும் பேசிக்கொண்டனர். இதனை கண்டு கோபமடைந்த சிவபெருமான் அவர்களை பார்த்து, நான் உங்கள் பணியை பற்றியும் பூலோகத்தில் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் சிறப்பை பற்றியும் சொல்லிக் கொண்டிருந்தேன். நீங்கள் அதை கவனிக்காமல் பேசிக்கொண்டிருந்தீர்கள். நான் உங்களை எச்சரித்தும் அதை கண்டு கொள்ளவில்லை. எனவே மக்கள் உங்கள் இருவரையும் விலக்கி வைப்பார்கள். அந்த நாட்கள் எந்த நல்ல காரியங்களையும் தொடங்க மாட்டார்கள் என சாபமிட்டார். அஷ்டமி, நவமி கவலையடைந்து ஈசனின் சாபத்தை திரும்ப பெற வேண்டினர். ஆனால் இறைவன் மறுத்துவிட்டார். அதற்கு விமோச்சனமாக பூலோக மக்கள் அஷ்டமி, நவமி திதி நாட்களை எந்த நற்செயலுக்கும் பயன்படுத்தாமல் விலக்கி வைத்தனர். பூலோகத்தில் தங்களுக்கு மதிப்பில்லாமல் போனதை நினைத்து இருவரும் கவலையடைந்தனர். தங்களுக்கு ஏற்பட்ட சாபத்தில் இருந்து விடுபட எண்ணி அவர்கள் இருவரும் தங்களது ஓய்வு நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டு வந்தனர்.
அவர்கள் வழிபாட்டில் மகிழ்ந்த ஈசன் அஷ்டமி நவமி திதியிலே நான் உங்களுக்கு கொடுத்த சாபத்திலிருந்து விடுவிக்க முடியாது. நீங்கள் இருவரும் விஷ்ணுவை சந்தித்து உங்கள் குறைகளை கூறுங்கள், உங்களுக்கு வேறு ஒரு நல்ல பலன் கிடைக்கலாம் என்று ஆருளினார். அதன்படி அஷ்டமி நவமி திதிகள் விஷ்ணுவை வழிபட்டு வரத் தொடங்கினர். அவர்கள் முன்பாக தோன்றிய விஷ்ணு, சிவபெருமான் கொடுத்த சாபத்திலிருந்து உங்களை விடுவிக்க என்னால் முடியாது. அதே வேளையில் பூலோகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்க என்னால் உதவ முடியும். அதற்குத்தான் இருவன் பல ஆயிரம் ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். உங்களால் முடியுமா என்றார். இறைவன், பூலோகத்தில் எங்களுக்கு இருவருக்கும் அவப்பெயர் நீங்கி நல்மதிப்பு கிடைத்தால் போதும். அதற்காக எத்தனை ஆண்டு ஆயிரம் வேண்டுமானாலும் அத்தனை ஆண்டுகள் நாங்கள் காத்திருக்க தயார் என்றார். அதனை கேட்ட விஷ்ணு பெருமான், வருங்காலத்தில் பூலோகத்தில் நிகழவிருக்கும் என்னுடைய 2 அவதாரங்களுக்கு பின்பு உங்கள் இருவருக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை நல்ல மதிப்பு கிடைக்கும். அதுவரை பொறுமையுடன் காத்திருங்கள் என்று சொல்லி மறைந்தார். சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு விஷ்ணு சித்திரை மாதம் வளர்ப நவமி திதியில் ராமனாக அவதாரம் செய்தார். அந்த நவமியில் பிறந்ததால் அவர் பல துன்பங்கள் அடைந்த நேர்ந்தது. என்றாலும் ராமன் பிறந்த என்பதனால் பின்னால் ராம நவமி என பெயரில் நவமி திதிக்கு ஒரு மதிப்பு ஏற்பட்டது. ராம அவதாரத்திற்கு பிறகு பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமியில் விஷ்ணு பெருமான் கண்ணனாக அவதாரம் எடுத்தார். பிறகு உடனேயே பெற்றோர்கள் பிரிய நேர்ந்தாலும் அவர் மனித வாழ்க்கைக்கான அறிவுரைகளை வழங்கி கண்ணன் உயர்ந்து நின்றார். கண்ணனின் பிறப்பால் அஷ்டமி திதியும் நன்மதிப்பை பெற்றது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.